ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம தமிழ் இருக்குது பார்த்தீங்களா, தமிழுக்கு நம்ம அவுட் சோர்ஸ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம ரெகுலராக அதில் பார்த்துட்ருக்கோம். இப்போ கண்டினியூஸாக வீடியோ போட முடியல, ஏன்னா தமிழுக்கு அவுட் சோர்ஸ் நிறையா இருக்குது. அதை தேடி கண்டுபிடிச்சி அதை ரெடி பண்ணி போகிறதுக்கு டைம் ஆகுது. ஓகேங்களா? சரி, இப்போ அந்த வரிசையில் நம்ம தமிழ் அவுட் சோர்ஸ் வரிசையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழமொழிகள் இருக்குது பார்த்தீங்களா, பழமொழிகள் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பழமொழிகள் டாபிக் எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த புலியூர் கேசிகன் ஒருத்தர் இருப்பார், அவர் புக்கில் இருந்து தான் நம்ம பழமொழிகள் எடுத்திருக்கோம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த புக்கில் வெறும் பொருள் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, வெறும் எடுத்துக்காட்டோட பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மொத்தம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம அத்தனையும் ஒரே வீடியோ நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? சரி, இப்போ நான் வளவன்னு பேச விரும்பல, வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஃபஸ்ட்டு பாருங்களேன், அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல் அப்படின்னா என்ன? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு குற்றம் பண்ணுறான் அப்படின்னா, பெருங்குற்றம் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்னதான் சின்ன சின்ன நல்லது பண்ணிட்டு இருந்தாலும், ஓகேங்களா, என்னதான் அவன் சின்ன சின்ன நல்லது பண்ணிட்டு இருந்தாலும் அவன் செஞ்ச குற்றத்தை மறக்கவே முடியாதுல்ல. அது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய ஏரியில் தண்ணி இருக்கும்ல, அந்த பெரிய ஏரியில் தண்ணி இருக்கிற இடத்துல ஒரு சின்ன துளி விழுந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அவன் குற்றம் தனியாக தெரியும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ரைட். இப்போ நான் டெஃபினட் சொல்கிறேன், பொருள் வேணால் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். சரி, முடிஞ்ச வரைக்கும் நானும் பொருளும் படித்தே காமிச்சிடுறேன். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், ரெண்டாவது பாருங்களேன். ரெண்டாவது என்னது? அக்காரம். என்னது? அக்காரம் பால் செருக்கும் ஆறு. எப்படி? அக்காரம் பால் செருக்கும் ஆறு அப்படின்னு என்ன தெரியுங்களா? இதுக்கு பொருள் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன். ஒரு பாலில் சர்க்கரை, ஒரு பால் இருக்கு, அந்த பாலில் சர்க்கரை இருக்குல்ல, சர்க்கரை சேர்த்தா இனிப்பு வரும். அந்த இனிப்பு சுவை மேலும் கூடும்ல. அதுபோல நேர்மையான வழியில் நீங்கள் போனேன்னு வச்சுக்கோங்களேன், நேர்மையான வழியில் நீங்கள் பட்ட செல்வத்துக்கு அரசியல் கூடினால் அந்த வாழ்க்கை இன்னும் மேலும் சிறப்பாகும். புரிஞ்சுச்சா? அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னது? அக்காரம் பால் செருக்கு அப்படிங்கிறது என்னது? இப்போ அதுக்கு நம்ம எடுத்துக்காட்டு பார்த்துருவோமா? இப்போ ஊரில் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கடினமாக உழைச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. கடினமாலும் நேர்மையாலும் உழைச்சிட்டு இருக்கானா, பெருஞ்செல்வம் சேர்த்து வச்சிருக்கான். அதை செஞ்சு அவன் தர்மம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அது ஊக்குவிக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அவரோட செல்வத்தை அது இன்னும் சிறப்பாக்குமாமா. எப்படின்னா, அந்த செல்வம் அவன் உழைப்பாலும் நேர்மையாலும் செல்வத்தை சேர்க்குறான். அதை சேர்த்து தான் அவன் தர்மம் செய்யுங்க அப்படின்னு நிறைய பேர் ஊக்குவிக்கிறாங்க. புரியுதா? அப்போ அவரோட செல்வம் இருக்குங்கள இன்னும் சிறப்பாகும். ஆனால் அது அவருக்கு துன்பம் இல்லை, அது மேலும் புகழத்தருன்னு இந்த அக்காரம் பால் செருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி, மூணாவது பாருங்க. மூணாவது என்னதுன்னா, அங்காடி மேயும் பழங்கன்று ஏறதலும் உண்டு. எப்படி? அங்காடி மேயும் பழங்கன்று ஏறதலும் உண்டு அப்படின்னா, முதலில் சிறியதாகவும் பலவீனமாகவும் இருந்தாலும் காலப்போக்கில் முயற்சியாலும் வளர்ச்சியாலும் பெரிதாக மாறலாம் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட், இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்களேன். இப்போ ஸ்டார்டிங்ல ஒருத்தர் ஒரு சிறிய கடையோ வியாபாரம் பண்றான். அவன் விடாமுயற்சியா பண்ணா மட்டும்தான் அவன் இப்போ சிறிய வியாபாரியா இருப்பான். அப்போ பெரிய வியாபாரியா மாற முடியும். இதுல இருந்து சிறிய விதை இருப்பதற்குங்களா, சிறிய விதை தான் வளர்ந்து பெரிய மரமாகும். அதுபோல சிறிய கைமுதல் கூட விடாமுயற்சியால் பெருஞ்செல்வமாகணும் இதுல சொல்றாங்க. என்னது? அங்காடி மேயும் பழங்கன்று ஏறதலும் உண்டு அப்படிங்கிறாங்க. சரியா? சரி, அடுத்து நாலாவது பாருங்க. நாலாவது என்னது? அஞ்சாதே வருங்க. என்னது? அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். என்னது? அஞ்சாதே தின்பது அழுவதன் கண் அப்படின்னா, இதுக்கு பொருள் பாருங்களேன். ஒருவர் செய்த தீய செயலால் பிற துன்பப்படுவதை கண்டும் அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் அதே செயலில் ஈடுபடுவது. புரிஞ்சுக்கல? என்னன்னா, இப்போ ஒருத்தர் தப்பு பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அது தப்புன்னு தெரிஞ்சு மீண்டும் மீண்டும் அதே பண்ணிட்டு இருக்கான்ல, அதை தான் இதில் சொல்றாங்க. அஞ்சாதே தின்பது அழுவதன் கண் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுச்சா? இதுதான் மீனிங். சரி, அடுத்து அஞ்சாவது பாருங்களேன். அஞ்சாவது என்னது? அஞ்சும் பிணி மூப்பு அரங்கூற்று உடனேந்து துஞ்ச வருமே துயக்கு. நான் பொறுமையா படிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு என்ன புரியும், இந்த பழமொழி புரியும். நான் மறுபடியும் படிக்கிறேன், கேளுங்க. அஞ்சும் பிணி மூப்பு அருங்கூற்று உடனேந்து துஞ்சு வருமே
துயக்கு. இதோட பொருள் பாருங்க, அச்சமூட்டு நோயும் முதுமையும் அரங்கூற்றும். அரங்கூற்றும்னா என்னது? இறப்பு. பார்த்துக்கோங்க, அரங்கூற்றும்னா என்ன? இறப்பு. எழுதி வச்சுக்கோங்க. ஒரே நேரத்தில் வந்து தாக்கும். ஒரே நேரத்தில் வந்து தாக்கும். ஆமா, கரெக்டு தான். அப்போது தர்மம் செய்ய இயலாதது. எனவே இளமையிலேயே தர்மம் செய்ய வேண்டும்னு சொல்றாங்க. புரியுதா? இப்ப இருக்கிறவங்க வந்து நீங்க காலம் கடந்து தர்மம் பண்ண வேணாம். இப்ப இளமை இருக்கும்போதே நீங்க வந்து என்ன பண்ணணும்? தர்மம் பண்ணுங்க. இளமை இருக்கும்போது ஆடணுமாங்கல்ல, அதான் இந்த இதுல சொல்றாங்க. சரி, இப்போ 6வது பாருங்க, அஞ்சுவாருக்கு இல்லை அரண் அப்படின்னு என்ன? அஞ்சுவாருக்கு இல்லை அரண் அப்படிங்கன்னா, அஞ்சும் மனம் வச்சிருப்பாங்க தெரியுமா? அஞ்சும் மனமுடையவர்களுக்கு எத்தனை துணை இருந்தாலும் உண்மையான பாதுகாப்பு கிடைக்காது. புரிஞ்சுச்சா? இப்ப எப்படின்னா, அஞ்சும் துணை இருக்கிறவங்களுக்கு சரி பார்க்கல ஆள் வந்துட்டாங்க. இப்ப என்னன்னா, அஞ்சுவாருக்கு இல்லை அரண் அப்படின்னா பொருள் தெரியும் தானே? இப்போ வந்து ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வந்து எத்தனை துணை இருந்தாலும் அவன் வந்து பயந்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வந்து எத்தனை துணை இருந்தாலும் அவனுக்கு உண்மையான பாதுகாப்பு கிடைக்காது. ஃபர்ஸ்ட் அவன் நம்பணும். ஓகேவா? அதைத்தான் இதில் சொல்றாங்க. அஞ்சுவாருக்கும் இல்லை அரண் அப்படிங்கிறாங்க. இப்போ 7வது பாருங்க, அடுப்பின் என்னது? அடுப்பின் கடை முடங்கும் நாயை புளியாமெனல். இது இந்த லைன் பார்த்தனே புரிஞ்சிருந்துருக்கணும். எப்படி? அடுப்பின் கடை முடங்கும் நாயை புளியாமெனல் அப்படின்னா உண்மை இல்லாத பெருமையை ஒருவருக்கு கூறுவது அடுப்பின் ஓரத்தில் சுருண்டு கிடக்கும் நாயை புலியாக சொல்லுவது போல் பொய்யானது அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதா? இது வந்து தெளிவா படிச்சுக்கணும். உண்மையில் இல்லாத பெருமையை ஒருவருக்கு கூறும்போது அடுப்பின் ஓரத்தில் சுருண்டு கிடக்கும் நாயை புலியாக சொல்வது போல பொய்யானது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இதுக்கு பாருங்க, இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. கல்வி, குணம், நட்பண்பு இல்லாத ஒருவனை அவன் பெரிய ஞானி என்று புகழ்வது உண்மையில் பயனற்றது. அதுபோல பொய்யான புகழ்ச்சி ஒருவரை அதுபோல் பொய்யான புகழ்ச்சி ஒருத்தரை உயர்த்தாது. புரிஞ்சுச்சா? இது வந்து ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ 8வது பாருங்க, அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு. அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு அப்படிங்கிறது, ஒரு சிற்பி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுவாரு? சிலை செய்வார். அது பிற்காலத்துல தான் தெய்வமா வணங்கப்படுது. அதே போல தந்தை மகனை செந்நெறியில் நடத்தினால் அவன் பிற்காலத்தில் பெருமை அடைந்து தந்தையையும் போற்றுவான். அதைத்தான் சொல்றாங்க. புரிஞ்சுதா? அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்களேன். ஒரு தந்தை வந்து ஒரு மகனுக்கு நல்ல கல்வி, ஒழுக்கம், பண்பாடு ஆகியவற்றை கொடுத்துருப்பாரு. அது பிற்காலத்துல அவனை வந்து சமூகத்துல நல்லா உயர்த்திடும். அவன் உயர்த்தி தான் தந்தையை வந்து பெருமைப்படுத்துவான். அதே போல அரசன் இருக்காரு பாத்தீங்களா? அரசன் வந்து தனது குடிமக்களை நல்ல நேரில் நடத்தினான்னு வச்சுக்கோங்களேன், நாட்டின் பெயரும் உயரும், அரசின் புகழும் உயர்வடையும்னு சொல்றாங்க இந்த பழமொழியில. புரிஞ்சுச்சுங்களா? நம்ம ஒரு ஹெல்ப் பண்றோம், அந்த ஹெல்ப் அவங்களுக்கு வந்து இப்ப கஷ்டமா இருக்கும், கடைசியில பாக்குற அவங்களுக்கு நல்லதா இருக்கும்ல. அதைத்தான் இந்த பழமொழியில சொல்றாங்க. சரி, அடுத்து 9வது பாருங்க, அணியாரே தம்மை அணியாரே தம்மை தம்மே வேணும் கொல்லா களம். புரியுதா? அணியாரே தம்மை தம்மே வேணும் கொல்லா களம் அப்படின்னு என்ன தெரியுமா? ஒரு பொருந்தாத நகையை எவரும் தாங்கள் வாங்கி அணிய மாட்டாங்கல்ல. கரெக்டு தானே? அதே போல தம்முடையவர்கள் சொன்னாலும் பொய்யான புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. புரிஞ்சு? எப்படி என்னது பொய்யான புகழ்ச்சி ஏற்றுக்கொள்ளக்கூடாது? எப்படின்னா, ஒரு விஷயம் இருக்கு, அதை நீங்க பண்ணு தெரியும், நீங்க தான் பண்ணன்னு சொன்னாங்கன்னா அது வேற ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்க தான் பண்ணின்னு சொன்னாங்க, அதை ஏற்றுக்க கூடாது. உனக்கு எதுக்கு பொய்யான புகழ்ச்சி? எதுக்கு? இதுக்கு வந்து கத்தி படம் அந்த தரமா சொல்றான். அத்தனையும் பண்ணது கதிரேசன் பண்ணுவாரு. இது வந்து ஜீவானந்தம் பண்ண மாதிரி காமிப்பாங்கல்ல, அந்த புகழ்ச்சி வந்து ஏற்றுக்கூடாது. அதுதான் இந்த அணியாரே தம்மை வேணும் கொல்லா களம், அதுல அந்த பழமொழியில சொல்றாங்க. அடுத்து பாருங்க 10வது. என்னது? 10வது பாருங்க, ஒரு நிமிஷம். ஓகே, இப்ப 10வது பாருங்களேன். அணியெல்லாம் ஆடையின் பின். அணியெல்லாம் ஆடையின் பின் அப்படின்னா, ஒரு அனைத்து நகையாகட்டும், வாசனை பொருள், பர்ஃப்யூம் ஆகட்டும், மாடல் எல்லாம் ஆடைக்கு மேலே இருந்தால்தான் அழகு தரும். அதே போல அறிவே அடிப்படை ஆடை. புரிஞ்சுதுங்களா? அறிவில்லாததற்கு பிற சிலவங்களுக்கெல்லாம் பெருமை வராதுங்கிறாங்க. புரியுதா? என்ன சொல்றாங்கன்னா, அறிவு இருந்தாதான் உனக்கு அறிவு இருந்தா மட்டும்தான் அது உனக்கு ஆடை. நீ அறிவு இல்லாம எத்தனை செலவு வச்சிருந்தாலும் உனக்கு பெருமை கொடுக்காது. அறிவு இருந்தா மட்டும்தான் பெருமை கொடுக்கும் அப்படின்னு இந்த பழமொழி மூலமா நமக்கு உணர்த்துறாங்க. சரி, அடுத்து பாருங்க 11வது பாருங்க, அம்பலம் தாழ் கூட்டுவார். என்னது? அம்பலம் தாழ் கூட்டுவார். அப்படின்னு என்னன்னா, வம்புக்காரங்க இருப்பான் தெரியுமா நம்ம ஊர்ல? அது யாரு? பழி கூறுவான்.
அவன் வாயை அடைக்க நம்ம நிறைய பேர் முயழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ வரைக்கும் நம்ம நிறைய பேர் வாயை அப்படியே அடைக்கணும்னு நினைப்பாங்க. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஊரின் பொதுவிடம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பொதுவிடத்துக்கு கதவு போட முயல்வோர் போல அர்த்தமில்லாத செயலாளர்கள் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? தெளிவா சொல்றேன் பாருங்க. அம்பலம் தாழ் கூட்டுவார் அப்படின்னா, உன்னை வந்து ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ண வரான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாய் அடைக்கவே கூடாது. அப்படி அடைக்க நீ ட்ரை பண்ணிட்டு இருந்தா அது முட்டாள்தனமானது. அது வந்து அர்த்தமே இல்லை, அவனை கண்டுக்காம போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவங்க சண்டைக்கு வருவான் தெரியுமா, அவனை கண்டுக்காம போகணும் அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்து பாருங்க. அடுத்து என்னது? 12வது, அம்பு விட்டு ஆக்கறக்கு. எப்படி? ஆக்கறக்கு மாறு. அம்பு விட்டு ஆக்கறக்கு மாறு அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து பிற மனம் நோகருக்கு நிறைய பேர் பேசுவீங்க இல்லையா? அது வந்து வலிமையின்றி காரம் செய்ய முயல்வது பேதமையானவன செயல், அன்பாக செய்வதே சிறந்த செயல் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுச்சா? இதுக்கு என்னன்னா, அம்பு விட்டு ஆக்கக்க மாறு அப்படின்னா, ஒருத்தரை வந்து தன்னோட வலிமையினால வெல்லக்கூடாது, அன்பால திருத்தினோம், அன்பால செய்யறதுதான் சிறந்த வழி அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சா? இப்போ ஒண்ணு இதுக்கு உதாரணம் என்னன்னா, டீச்சர் இருப்பாங்க. ஒரு டீச்சர் ஆகட்டும், யாராகட்டும், ஒரு தொழிலாளர் யார் வேணா இருக்கட்டும், சரியா? வந்து டீச்சர் வந்து பசங்களுக்கு வந்து ஒரு அன்பா சொல்லி கொடுத்தா தான் கேட்பாங்க, ஒத்துழைப்பு இருக்காங்க, சரியா? போட்டு நம்ம வற்புறுத்திட்டே இருந்தா படிப்பாங்களா? படிக்க மாட்டாங்களா? அதுதான் இந்த இதுல சொல்றாங்க, அன்பால திருத்துங்க அப்படிங்கிறாங்க. எப்படி? அன்பால திருத்தணும்னு சொல்றாங்க. சரி, ரைட். இப்ப பாருங்க, 12வது நம்பர் மிஸ்டேக் ஆயிருக்கு. சரி, 12வது பார்ப்போம். அயலரியா ஆட்டுனா இல். என்னது? அயலரியா ஆட்டுனா இல் அப்படின்னா, ஒருவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒருவரை அவர் செய்கையால் அல்லது பழக்கத்தால் அறிவது சுலபம், வெளிப்புறமோ பெருமுயற்சியே தேவையில்லை. இப்ப நான் இருக்கேன்னா, உங்க வீட்டுல ஒருத்தர் இருக்காருன்னா, அவங்க செய்யற செயல் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து அதை வெளிப்புறம் தெரிஞ்சுக்கணுமோ முயற்சி பண்ண நான் தேவையில்லை, அவன் பண்றதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இவன் இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த பழமொழியும் சொல்றாங்க. எந்த பழமொழி? அயலரியா ஆட்டுனா இல், அது மூலமா சொல்றாங்க. அடுத்து 13வது பாருங்க. ஐயரை விட்டு வரா அள் வாங்குபவர். ஐயரை விட்டு வரா அள் வாங்குபவர் அப்படின்னா, ஒரு சிறிய உதவி செய்வதன் மூலம் பெரிய நன்மை பெறுவதாக நினைப்பவர்கள் நன்றிக்கேற்றவர்கள். கடமையை உணர்ந்து செய்வதே முக்கியம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்னன்னா, கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னு நம்ம ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி நீங்க ஒருத்தர் தர்மம் பண்றீங்கன்னா, நமக்கு நல்லது நடக்குன்னு நினைச்சிட்டு நம்ம இங்க வந்து நல்லது பண்ணக்கூடாது. அது வந்து உன்னோட கடமை. தர்மம் பண்றதுக்கு தான் நீ பிறந்திருக்க அப்படின்னா அந்த கடமை நீ பண்ணணும் அப்படிங்கிறதா முக்கியம் அப்படின்னு இந்த பழமொழி மூலமா தெளிவா சொல்றாங்க. சரி, இப்போ 14வது பாருங்களேன். 14வது அடுத்து, அயலாலே போல் அயில். அயலாலே போல் அயில் அப்படின்னா, நல்ல தன்மையை உணர்வது நல்லவரால் மட்டுமே முடியும், தீர்வுகளுக்கு அது புரியாது. இப்போ எப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து நீங்க தர்மம் பண்றீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அது சில பேருக்கு தெரியும், என்ன அவன் தர்மம் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சில பேருக்கு அது வந்து தப்பா தெரியும். ஆனா அவனுக்கு அவர் நிம்மதியை கொடுத்துட்டு இருக்கும்ல, அந்த அந்த நல்லது வந்து அவருக்கு மட்டும்தானே தெரியும், அது கொடுக்குற சந்தோஷம் வந்து அவருக்கு மட்டும்தானே தெரியும், தீவிரர்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதைத்தான் வந்து இந்த பாடல் மூலியமா நமக்கு சொல்றாங்க, சாரி பழமொழி மூலியமா சொல்றாங்க. அடுத்து பாருங்க 15வது. 15வது என்னது? 15வது பாருங்க. அரங்கினுள் வட்டு கரையிருந்தார்க்கு எளிய போர். அரங்கினுள் வட்டு கரையிருந்தார்க்கு எளிய போர் அப்படின்னா, செயல் செய்யும் நுட்பத்தையும் அதன் உண்மையான விளைவையும் அறியாமல் ஈடுபடுவோர் அது எளிதாக தோன்றினாலும் அழிவை தருவார்கள். புரிஞ்சுதுங்களா? இப்ப எப்படின்னா, ஒரு விஷயம் இருக்கு, நீங்க வந்து ஆராய்ந்த நுட்பத்தை அறியாம நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உனக்கு எளிதா தெரியும், ஆனா அது வந்து அது உனக்கு அழிவை தான் தரும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு உதாரணம் வந்து பாத்துட்டீங்கன்னா, டிஎன்பிசி எடுத்துக்கலாம். எல்லாரும் 2 மாசத்துல படிச்சு பாஸ் ஆகலாம்னு வருவாங்க. ஆனா அதோட நுட்பத்தை தெரிஞ்சவன் என்னன்னுப்பா, மினிமம் அந்த இப்ப இருக்கிற எக்ஸாம் பொறுத்தவரை 1 இயர் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சவன் அமைதியா இருப்பான். தெரியாதவன் ஒண்ணுமா, அவன் என்ன பண்ணுவான், அதை பத்தி முயற்சி பண்ணிட்டே இருப்பான். இப்ப ஆகணும் முயற்சி பண்ணிட்டே இருப்பான். அது வந்து எப்படி இருக்குன்னா, அரங்கனில் வட்டு கடையிருந்தாருக்கு எளிய போர். பார்க்க ஈஸியா தான் இருக்கும், ஆனா கஷ்டமா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இதுவே இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்துட்டுன்னா, நம்ம வீட்டில் அக்காலாம் இருப்பாங்களா, அக்கா வந்து சமையல்ல புதிய ரெசிபியை செய்ய முயன்றாள், அதனோட நுட்பத்தை அறியாமல் முயன்றால் உணவு சிறப்பாக இருக்காது. சாப்பாடு செய்யறதுக்கு என்ன தெரிஞ்சு பண்ணாதானே சாப்பாடு பண்ண முடியும். அதுதான் இந்த எடுத்துக்காட்டு மூலியமா சொல்றாங்க. சரி, இப்ப எத்தனாவது நம்ம பார்க்க போறோம்? 16வது பாருங்க. 16வது என்னது?
அறிந்தறிகால் நீர் படுக்குமாறு. அறிந்தறிகால் நீர் படுக்குமாறு அப்படின்னா என்னதன் அப்படின்னா, பொருள் பாருங்க. பகையை அறிந்து அதனை முறையாக ஒழிக்க வேண்டும். விட்டு வைத்தால் மீண்டும் ஆபத்து ஏற்படும். இதுக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். நம்ம வீட்டுல ஒரு பூச்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூச்சியை பார்த்தோன்னே கொண்டுறணும். விட்டு வச்சீங்கன்னா அது நிறைய பூச்சி கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு பாதிப்பு கொடுக்கும்ல. அந்த மாதிரி ஒரு குலவிக்கிட கண்டா அப்பவே அழிக்கணும். விட்டுட்டீங்கன்னா அது பெருகிட்டே போகும். அதைத்தான் இதுல சொல்றாங்க. அதே போலதான் நண்பர்களும். சரி, 17வது பாருங்க. அறிவாரை காட்டார் நரி. அறிவாரை காட்டார் நரி அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ அறிவாரை காட்டார் நரி அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ பாருங்க ஒரு நிமிஷம். அறிவாரை காட்டார் நரி அப்படின்னு என்னன்னா, அறிவு உடையவர்களுக்கு மட்டும் பழக வேண்டும். அவங்களோட மட்டும்தான் பழகணும். அறிவற்றோடு சேருவது வறண்ட நேரத்தை வீணாக்கும். அப்படின்னா, இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குரூப் டிஸ்கஷன் பண்றீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அது மட்டும்தான் படிக்கணும். அதுவும் இல்லாமல் படிக்காம கூட சேர்ந்தீங்கன்னா நம்ம டைமிங் வேஸ்ட் ஆகும். அதுதான் அறிவாரை காட்டார் நரின்னு சொல்றாங்க. சரி, இப்போ 18வது பாருங்க. அழகொடு கண்ணின் இலவு. அழகொடு கண்ணின் இலவு அப்படின்னா, செல்வம், அழகு, திறமை இருந்தாலும் அது பயன்படுத்தவாறு இழந்தால் பயனில்லை. உனக்கு திறமை இருந்தும் அதை நீ பண்ணாம இருந்தா என்னது? அழகோடு கண்ணின் அழகு. இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. ஒரு அழகான வீடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பராமரிக்கவில்லை எனில் என்றால் அது பயனில்லை. அது செல்வம் அழகும் இழந்ததாகும். புரிஞ்சுச்சுங்களா? என்னதான் நீ புத்திசாலியா இருந்தாலும், நீ திறமையானவனா இருந்தாலும் அதை தற்கால நேரத்துல இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். இல்லைன்னா நீ யாரு தெரியுமா? அழகோடு கண்ணின் இலவு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 19 பாருங்க. அலராடி கண்ணும் மணிமணியாகிவிடும். அலராடி கண்ணும் மணிமணியாகிவிடும் அப்படின்னா என்னது? அலராடி கண்ணும் மணிமணியாகிவிடும் அப்படின்னா, உயர்ந்தவரை உண்மையான அறிவுடையோர் மட்டுமே மதிப்பார்கள். நிலை, வறுமை, காலநிலை ஆகியவை அவருடைய மதிப்பை மாற்ற மாட்டாது. எப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு புத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு பணக்காரர் இருந்தாருன்னா, அவர் பணக்காரர் இல்லாம இருந்தாலும் இல்லாம போனாலும் அவரோட மதிப்பு தான். யாரு? புத்தர். அந்த புத்தர் அவருக்கு மதிப்பு இருக்கும். அவரோட இருக்கிற அறிவுக்கு மதிப்பு இருக்குமே தவிர அவரோட செல்வத்துக்கும் அளவுக்கு மதிப்பு இருக்காது அப்படிங்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலத்துல என்னது? செல்வம் தான் ஃபர்ஸ்ட், மீதி அறிவெல்லாம் 2வது தான். செல்வத்துக்கு தான் இப்ப ஃபர்ஸ்ட் மதிப்பு கொடுக்குறாங்க. சரி, இப்ப அதுதான் அலராடி கண்ணும் மணிமணியாகிவிடும் அப்படிங்கிறாங்க. 20வது பாருங்க. 20வது அல்லிலல் துண்ட தனிசு. அல்லிலல் துண்ட தனிசு அப்படின்னா, உறவாடும் பகைவரை வீட்டிலும் மனதிலும் விட்டுவிடக்கூடாது. அவர் பெரிய கேட்காரராக இருக்க வேண்டும். இந்த கேட்காரராக அப்படின்னா என்ன தெரியுமா? கெட்டவனா இருப்பாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப பாருங்க, அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. வெளியில் நட்பு போல நடக்கும் சகோதரன் வீட்டில் வஞ்சகம் செய்கிறான் என்றால் அவருடன் நெருங்கி பழகக்கூடாது. அதைத்தான் இந்த அல்லிலில் துண்ட தனிசு அந்த பழமொழி மூலமா சொல்றாங்க. ஒருத்தன் வஞ்சகம் பண்றான்னு தெரிஞ்சு அவங்களோட சேர்ந்து சேரக்கூடாது அப்படின்னு இந்த பழமொழி மூலமா சொல்றாங்க. சரி, 21வது பாருங்க. அறம் செய்ய அல்லவை நீங்கி விடும். இந்த பழமொழி பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அறம் செய்ய என்ன நீங்கி விடும்? அல்லவை நீங்கி விடும். அப்படின்னா, தர்மத்தை செய்யும் போது தகுதி, நேர்மை, முறைமையை பின்பற்றினால் பழைய பாவங்கள் நீங்கி நன்மை கிடைக்கும்ங்கிறாங்க. அப்படின்னா, எடுத்துக்காட்டு பாருங்க. ஏழை மக்களுக்கு உதவி செய்யும் போது, முறையாக செய்யும் போது பழைய தவறுகள் மறைந்து நன்மை கிடைக்கும். புரிஞ்சுச்சா? அறம் செய்ய விரும்புன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அறம் செஞ்சீங்கன்னா உன்னோட கஷ்டம், உன்னோட துன்பமெல்லாம், பாவம்லாம் இல்லைன்னா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. 22வது அரிதுயில் யாருக்கும் எழுப்பல் அரிது. அரிதுயில் யாருக்கும் எழுப்பல் அரிது அப்படின்னா, எவரும் மயங்கி தூங்கியவரை விழுங்க செய்வது கடினம். ஓகேவா? சரியான நேரம், நிபுணத்துவம் இல்லாமல் அதனை செய்ய முடியாது. இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்களேன். கடுமையாக படித்து பரீட்சைக்கு தயார் செய்த மாணவரை ஒரே வாரத்தில் நல்ல மதிப்பை எழுப்ப முடியாது. அதுதான் அரிதுவில் யாருக்கும் எழுப்பல் அரிது. புரிஞ்சுங்களா? தூங்குறவனை நீங்க எழுப்பிடலாம். தூங்குற மாதிரி நடிக்கிற எழுப்ப முடியுமா? முடியாது. அதுபோலதான் பரீட்சைக்கு நீ குரூப் 4 எக்ஸாம் நல்லா படிச்சிருந்த அப்படின்னா நீ பாஸ் ஆகலாம். இப்படி ஒரே வாரத்துல இப்ப நிறைய பேர் யூடியூப்ல போடுவாங்க தெரியுமா? ஒரே வாரத்தில் குரூப் 4 பாஸ் ஆகுது எப்படி, ஓவர் நைட்டில் பாஸ் ஆகுது எப்படின்னு போடுவாங்கல்ல. அந்த மாதிரி அவங்களே இப்ப யாருன்னா, அரிதுவில் யாருக்கும் எழுப்பல் அரிது அவங்கெல்லாம்.
அடுத்து 23வது பாருங்க. அரிமடமும் சான்றோருக்கு அணி. அரிமடமும் சான்றோருக்கு அணி அப்படின்னா அறிவுடன் செய்யும் செயலும் அறிவும் உடையோரிடம் செய்பவருக்கு பெருமை தரும். புரிஞ்சுங்களா? என்னன்னா இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. அறிவுடைய ஆசிரியரிடம் புத்தகங்களை சரியான முறையில் கொடுத்தால் மாணவரின் முயற்சி பாராட்டப்படும். மாணவரின் முயற்சி பாராட்டப்படும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஃபிலிம் வச்சுக்கலாம். இப்போ விஜய் இருக்காருன்னா விஜய்க்கு வந்து எந்த ஆங்கிளில் இவருக்கு இந்த கதை தான் சூட் ஆகும், இவருக்கு இதுதான் செட்டுன்னு இதை தான் வைக்கணும். புரிஞ்சுதுங்களா? அவருக்கு வந்து சென்டிமெண்ட் செட் ஆகுறன்னா அதை வைக்கக்கூடாது. அப்போ சரியான டேரக்டர் இருந்தால் தான் படம் ஹிட் ஆகும். அதே மாதிரி தான் நல்ல ஆசிரியர் இருந்தால் மட்டும்தான் பசங்களெல்லாம் படிக்க வச்சு அவனோட முயற்சி வெளிக்கொண்டு வர முடியும். அதை சொல்றாங்க. அதை எந்த பழமொழி மூலமா சொல்றாங்க? அரிமணமும் சான்றோருக்கு அணி, அந்த பழமொழி மூலமா நமக்கு சொல்றாங்க. சரி, இப்ப 24வது அறியும் பெரிதால் பவனே பெரிது. அறியும் பெரிதால் பவனே பெரிது அப்படின்னா அறிவுடைய பெரியவர் எப்படி? அறிவு உடைய பெரியவர் தமது நல்ல செயல்கள் மற்றும் அறிவின் மூலம் தன் அறிமூலமாத்தான் மதிக்கப்படுவாங்க. அவருக்கு அதை வெளிப்படுத்த தேவையே இல்லை. புரியுங்க? இப்போ நம்ம ஊர்ல மெச்சூரிட்டி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பேச்சு இருக்கு பாத்தீங்களா, அந்த பேச்சிலே தெரிஞ்சு போயிடும் இவனுக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறது. அதுக்கு வந்து அவன் வந்து வெளிப்படுத்தணும் அவசியமே கிடையாது, அவனோட இதுலயே தெரிஞ்சிடும். அதுதான் அறியும் பெரிதால் பவனே பெரிது அப்படிங்கிறாங்க. எப்படின்னா எடுத்துக்காட்டு பாருங்க. புத்திசாலி மாணவர் செய்யும் சிறந்த செயல்கள் மற்றவருக்கு தெரிந்து அவர் சுயமாக புகழ் தேட வேண்டாம் அப்படிங்கிற. உன்னை ஒருத்தர் பாராட்டுனா நீயே தேட தேவையில்லை, நீ பண்ற செயலே உன்னை வந்து தெரிய வச்சிரும், உனக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறது தெரிய வச்சிரும். அதை தான் எந்த பாடல் மூலமா சொல்றாங்க அப்படின்னா அறியும் பெரிதால் பவனே பெரிது, அது மூலமா சொல்றாங்க. சரி, இந்த எடுத்துக்காட்டுல நான் ஓனா வச்சதுப்பா, ஓனா வச்சது படிச்சு தெரிஞ்சு வச்சது. சரியா? சரி, இப்போ 25வது பார்க்கலாமா? அறிவச்சம் ஆற்ற பெரிது. அறிவச்சம் ஆற்ற பெரிது அப்படின்னா அறிவுடைமை இல்லாமல் ஒருவர் முயற்சி செய்யும் போது வெற்றி அடைய முடியாது. அறிவும் முயற்சியும் சேர்ந்தால் மட்டுமே நன்மை தரும். அதுல முயற்சி பற்றி வின் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. எப்படின்னா இப்போ டிஎன்பிசி இப்படிதான் வைக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. அதை தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம படிச்சு பாஸ் பண்ண முடியும். அது தெரியலனா முடியாதுல்ல. அந்த மாதிரி தான். இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்களேன். வீட்டு பணிகளில் அறிவுடன் செயல்பட்டாமல் முயன்றால் முயற்சி வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிறாங்க. புரியுதா? வீட்டு வேலை செய்யும் போது இப்படி செஞ்சாதான் முடியும் அப்படின்னு தெரியணும். தெரியலன்னா எப்படி? ஃபெயிலியர் தான் ஆகும். அந்த மாதிரி தான். சரி, 26வது அறிவினை ஊழே அடும். அறிவினை ஊழே அடும் அப்படின்னா பெரிய அறிவு உடையவர்களும் தவறான வழியில் ஈடுபட்டால் அறிவும் திறமையும் கெடுக்கப்படும். நான் நல்லவனா இருக்கேன், நீங்க வந்து பெரிய ஆள் அப்படின்னா நீங்க ஒரு தவறான செயல் போறீங்க, என்ன உங்களோட அறிவு திறமை கெட்டு போயிடும். அந்த மாதிரிதான் எடுத்துக்காட்டு பாருங்க. இதுக்கு புத்திசாலி மாணவர் மோசமான வழியில் தோழர்களுடன் சேர்ந்து முயற்சி செய்தால் அறிவும் திறமையும் வீணாகும். எப்படின்னா இதுக்கு ஷார்ட்கட் பாருங்களேன். ஷார்ட்கட்னா ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். நீங்க டெஸ்ட் இருக்குல்ல, டெஸ்ட் வந்து போட்டீங்கன்னா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். அதை பண்ணாம என்ன ஆகும்? வேஸ்ட். அதுதான் இந்த அறிவினை ஊழே அடும் அப்படிங்கிறாங்க. 27வது பாருங்க. அருமோகுல நெடிது கொண்டது நீர். அருமோகுல நெடிது கொண்டது நீர் அப்படின்னா தகுதியுடையவன் செல்வத்தை அறிவுடன் வழங்கினால் அது கெடாமல் நீட்டித்து பயன் தரும். ஓகேவா? இது எடுத்துக்காட்டு பாருங்க. ஒரு புத்திசாலி மாணவர் தனது அறிவை சிந்தனையுடன் நண்பர்களுக்கு பகிர்ந்தால் அது நீட்டித்து பயன் தரும். யாருக்கு? அவங்களுக்கும் பயன் தரும், அவனுக்கும் பயன் தரும், அவங்களுக்கும் பயன் தரும். அதுதான் இந்த பழமொழி. எந்த பழமொழி? அருகுமோ குல நெடிது கொண்டது நீர். அடுத்து பாருங்க 28வது பாருங்க. அருமோ நரி நக்கிற்று என்று கடல். அரிமோ நரி நக்கிற்று என்று கடல் அப்படின்னா சிறிய திருட்டுகள் அல்லது களவுகள் நடந்தாலும் வளமிக்கவரின் செல்வம் குறையாது. அது பெரிதாக கவலைப்பட தேவையில்லை. இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு 1 கோடி ரூபா இருக்கு, அதுல ஒரு 1000 திருட்டு போனா வேதனைப்படுவீங்களா? பட மாட்டீங்க. அதுதான் இந்த அருமோ நரி நக்கிற்று என்று கடல், அதான் சொல்றாங்க. இப்போ வந்து எடுத்துக்காட்டு பாருங்க. புத்தகங்கள் சில திருடப்பட்டாலும் அறிவு மற்றும் திறமை நிலைமை மாணவர்களுக்கு அது பாதிக்கப்படாது. இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். 29வது பாருங்க. ஆகதாருக்கு ஆகுவது இல். ஆகதாருக்கு ஆகுவது இல். அடுத்து பாருங்க.
ஆகாதாருக்கு ஆகுவதே இல் அப்படின்னா ஆகாதாருக்கு ஆகுவதே இல் அப்படின்னா செல்வமும் வறுமையும் ஒருவன் செல்வமும் வறுமையும் ஒருவன் முயற்சியால் அல்ல, அது அவனது ஊழ்வினையால் நிகழும் நிகழும் செயல் செய்தாலும் அது தேவையற்றவர்களுக்கு பயனில்லை. புரிஞ்சுதா? அப்படின்னு என்னன்னா, அறிவு மற்றும் முயற்சி இல்லாத மாணவர் எத்தனை பாடங்கள் படித்தாலும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதா? அறிவே இல்லைன்னா நீ எப்படி அதில் வெற்றி பெற முடியும்? அதைத்தான் இந்த பழமொழி மூலம் என்ன சொல்றாங்க, ஆகாதற்கு ஆகுவது இல் அப்படிங்கிறாங்க. ஆகாதற்கு ஆகுவதே இல் அப்படிங்கிறாங்க. அடுத்து 30வது பாருங்களேன். 30வது ஆகாதே உண்டது நீளம் பிரிது. ஆகாதே உண்டது நீளம் பிரிது அப்படின்னா ஒரு ஊர்ல மூர்க்கன் இருப்பான், தன் கருத்து அல்லது பழக்கம் மாறாமல் தானாகவே நடக்கிறான். அறிவில்லாதவன் எதையும் உணராததால் அவரிடம் பதில் சொல்ல முயற்சி வீணாகும். இப்போ ஒருத்தர் இருக்கா, அவன்கிட்ட போய் அவனுக்கு அறிவே இல்லை, அவன்கிட்ட போய் நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது வேஸ்ட். அதுதான் ஆகாதே உண்டது நீளம் பிரிது அப்படின்னா, அறிவில்லாத மாணவர் எத்தனை முறையும் தவறு செய்தாலும் அவன் பழக்கத்தை மாற்ற மாட்டான். இவன் மாற்றவே மாட்டான்டா, இவன் தண்ணி பொண்ணை போட்டுக்கிட்டே இருப்பான்டா, அவன் மாற்றவே மாட்டான்டா அப்படிங்கிறாங்கல்ல, அதுதான் இந்த மாதிரி விஷயத்த நம்ம மறக்கவே மாட்டோம்ல, அதுதான் நான் சொல்றேன். இப்போ என்னதாவது 31வது பாருங்க. ஆகுமோ நந்து உழுவதெல்லாம் கணக்கு. ஆகுமோ நந்து உழுவதெல்லாம் கணக்கு அப்படின்னா திறமை இல்லாதவர் செய்யும் முயற்சி பயனற்றது, முயற்சி உள்ளவர் செய்யும் பணியோடு ஒப்பிட முடியாது. அப்படின்னா அறிவும் முயற்சியும் இல்லாமல் படிக்கும் மாணவர் முயற்சியுள்ள மாணவரை விட வெற்றி பெற முடியாது. இதுக்கு என்னன்னா, இதுக்கு நீங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ 32வது ஆடுபனை பொய்க்காலே போன்று. ஆடுபனை பொய்க்காலே போன்று அப்படின்னா பாருங்க, பொருள் பாருங்க. உணர்வும் அறிவும் இல்லாதவர் பொய்யை உணராமல் அதை சேர்ந்து பின்பற்றுவர். உணர்வும் அறிவும் உடையவர் பொய்க்கடலில் ஆடமாட்டார். உனக்கு ஒரு உணர்வு இருக்கு, அறிவு இருக்கு, அது இருந்து நீ அதை பண்ணுவியா? பண்ண மாட்டேன். அப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? பண்ணவே மாட்டான். ஆனா இல்லாத என்ன பண்ணுவான்? பண்ணுவான். அதுதான் தப்பு. இப்ப எப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாடத்தில் தவறு கூறப்பட்ட போதும் அறிவுள்ள மாணவர் பொய்க்குறைகளை பின்பற்ற மாட்டார். இப்ப நான் சொல்றது தப்பா இருந்துன்னு வச்சுக்கோங்க, நீ பின்பற்றுவீங்களா? பின்பற்ற மாட்டீங்க. அதுதான் இந்த ஆடுபனை பொய்க்காலே போன்று. அதுதான். இப்போ 34வது பாருங்க. 1000 காக்கைக்கு ஓர் கல். 1000 காக்கைக்கு என்னது? ஓர் கல். 1000 காக்கைக்கு என்னது? ஓர் கல். எப்படின்னா, நல்ல அரசன் அல்லது நல்ல தலைவர் மக்கள் அன்புடன் நடந்து கொண்டால், மக்களிடம் அன்பா நடந்து கொண்டார்னா எதிரிகளின் செயல்கள் எவ்வளவு பலமையானமையாக இருந்தாலும் அவரை பாதிக்க முடியாது. இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, நல்ல செயல் நடத்திய மாணவரை பிற மாணவர்கள் எவ்வளவு தடையோ அல்லது பழக்க வழக்கங்களை பரப்பினாலும் பாதிக்க முடியாது. அதுதான் 1000 காக்கைக்கு ஓர் கல்லுங்கிறாங்க. புரிஞ்சா? 1000 காக்கைக்கு ஒரு கல். எப்படின்னா, 1000 காக்காதுன்னா ஒரே கல் போட்டா ஓடிடும்ல, அந்த மாதிரி எத்தனை பேர் சேர்ந்தாலும் அதுக்கு எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ ஆராய்ந்த பின் நம்புங்கள். இப்போ ஆன்சர் என்ன? ஆராய்ந்த பின் நம்புங்கள் அப்படின்னா, இப்போ ஒருத்தரை நீங்க நம்பும் முன்னு அவரை பற்றி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். அவனோட உண்மையை அறிந்து செய்தல் அறிய வேண்டும். உண்மையை அறிந்து செயல் பண்ண வேண்டும். ஆராய நம்பினால் நஷ்டம் தான் ஏற்படும். புரிஞ்சுங்களா? ஒருத்தவங்க உங்க லைஃப்ல ஒரு புதுசாக என்ட்ரி ஆகிறாங்கன்னா இவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சு மட்டும்தான் பழகணும். தெரியாமன்னா உனக்கு ஏமாற்றம், உனக்கு முதல்ல குத்திட்டு போயிருன்னு சொல்லுவாங்கல்ல, அதை பண்ணிட்டு போயிடுவாங்க. அது உனக்கு தான் நஷ்டம். அடுத்து ஆல் இனிட் பூலினிட் மாறு. ஆல் இனிட் பூலினிட் மாறு அப்படின்னா அதிகாரத்தாரின் கடமையை மறுக்காமல் செயல் செய்ய வேண்டும். ஆமா, தகுதியில்லாதவர் பெரியதை மறந்து சிறியதை சொல்வார். ஓகேவா? இது பொருள். இந்த சம்டைம்ஸ் இந்த பழமொழி இந்த பொருள் எடுத்து பார்க்கும்போது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த எடுத்துக்காட்டு போட்டால் மட்டும்தான் புரியுது. பாருங்க, ஆசிரியர் கொடுத்த பணியை மாணவர் செய்ய மறுக்க கூடாது. செய்யாவிட்டால் பொறுப்பு இலக்க நேரிடும். கரெக்டு தான். பொறுப்பு இலக்க நேரி. இதுக்கு அரசன் இருக்காரு. இப்ப படத்துல போர் புரினா போர் புரியும், இல்லைன்னா பண்ண மாட்டேன், வேலை ரிசைன் பண்ணிட்டு போ அப்படிம்பாருல, அதுதான். இங்கிலீஷ்ல பேசியிருப்பாரோ அரசரு? பேச மாட்டாரா? சரி, 36வது
ஆற்றக் கருமனை அன்னது உடைத்து. ஆற்றக் கருமனை அன்னது உடைத்து அப்படின்னா உதவி செய்யும் திறமையை உள்ளவரும் தேவையானவருக்கு உதவாமல் இருந்தால் அவரின் செல்வம் திறமையும் பயனற்றையாகும். நன்றாக உதவி செய்ய வேண்டும். இப்போ உனக்கு பலம் இருக்கு, இப்போ நீ போன ஒரு 10 பேர் 20 பேர் அடிப்ப அப்படின்னா நீ போய் அடிக்கணும், சண்டை செய்யணும். அதை விட்டுட்டு கம்முன்னு இருந்தேன்னு என்ன ஆகும்? உன்னோட திறமையும் வேஸ்ட்டு, செல்வம் வேஸ்ட்டு. அதுதான் இந்த ஆற்றக்கருமனை அன்னது உடைத்து அந்த பழமொழி மூலமா சொல்றாங்க. சண்டை செய்யணும். அடுத்த 37. ஆற்றாது அவரெழுத கண்ணீர் அவையார்க்கு கூற்றம் வருங்க. அவையார்க்கு கூற்றமாய் வீழ்ந்து விடும். புரிஞ்சுதா? ஆற்றாது அவரழுத கண்ணீர் அவையார்க்கு கூற்றமாய் விழுந்து விடும் அப்படின்னா பலவீனமானவர்கள் நேரடியாக எதிர்க்க முடியாவிட்டாலும் அவர்கள் துன்பம் அல்லது கண்ணீர் பெருமையானவர்களை ஆட்டுவித்து பாதிக்கக்கூடும். அதாவது உணர்வு சக்தியும் வலிமையை காட்டும். பொருள் ஒண்ணுமே பொருள் தானே. எடுத்துக்காட்டு பாருங்க, புரியும் பாருங்க. பள்ளியில கெட்ட நடத்தை கொண்ட மாணவர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் நல்ல மாணவர்களை வழி செய்தாலும், வழினா கெட்டது செஞ்சாலும் பின்னர் அந்த மாணவர்கள் உரிய முயற்சியில் அவரை நன்றாக மாற்றுவார்கள். திருத்துவாங்க. எப்படி இங்க போய் கஞ்சா குடிக்கே தேடுறீங்கன்னு சொல்றாங்க தெரியுமா? இவங்க போய் திருத்துவாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுதான். ஆற்றாது அவர்களதான் கண்ணீர் அவையாருக்கு கூற்றமாய் வீழ்ந்து விடுன்னு சொல்றாங்க. நல்லவனை திருத்தணும், கெட்டவனை திருத்துங்க அப்படிங்கிறாங்க. 38வது. ஆற்றுனா வேண்டுவதில். இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்க முடிஞ்சா யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஆற்றுனா வேண்டுவதில் அப்படின்னா யார் படிச்சிருக்கீங்க? இது எந்த பாடல்? அந்த பாடலோட ஆசிரியர் யார்? நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நான் ஸ்கிப் பண்ணிட்டு தான் போறேன். தெரிஞ்சவங்க சொல்லுங்க, சரியா? நான் ஒரு நிமிஷம் வெயிட் வேணா பண்றேன், படிச்சுக்குங்க. ஓகே, இப்போ 39வது பாருங்க. ஆற்றுவான் நூற்றுவாரை கொன்றுவிடும். ஆற்றுவான் நூற்றுவாரை கொன்றுவிடும் அப்படின்னா ஒருவரால் நேர்மை, அதிகாரம் மற்றும் திட்டமிடும் திறமையை பயன்படுத்தினால் நேருக்கு நேர் போருக்கு மாறால் பகைவரில் சூழ்ச்சியால் அல்லது சூழ்ச்சியின் மூலம் அளிக்கலாம். நேரடி போராட்டம் இல்லை என்றாலும் சிறிய முயற்சிகளால் பெரிய பகை சக்தியும் வெல்ல முடியும். இந்த பழமொழியே புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். எடுத்துக்காட்டு பாருங்களேன். எடுத்துக்காட்டு பார்த்தா ஈஸியா புரிஞ்சிருது. ஒரு அரசியல்வாதி எதிரிகளை நேரடியாக தாக்காமல் நெருக்கமான நெறிகள் மற்றும் கூட்டாளிகளின் உதவியால் அவர்களை வெல்லலாம். அதுதான் ஆற்றுவான் நூற்றுவாரை கொன்றுவிடும். நான் செய்யறதுனாலும் என் கூட வச்சு செஞ்சு கதையை முடிச்சிடும்னு சொல்றாங்கல்ல, அதுதான். பாத்தீங்களா? எடுத்துக்காட்டு பிடிச்சா நமக்கு புரியுதா? பொருள் ஒன்றும் புரியல, ஆனா எடுத்துக்காட்டு படிச்சோன்னு நமக்கு டக்குன்னு புரியுது. அப்படி கொடுத்து வச்சிருக்காங்க அந்த புக்ல. அடுத்து 40. இடை தவிர்ந்து வீழ்தலின் நற்றான் நட்டற்றான் ஆதலே நன்று. என்னடா பழமொழி வச்சிருக்கீங்க? ஒண்ணுமே புரியல. இடை தவிர்ந்து வீழ்தலின் நற்றான் நட்டற்றான் ஆதலே நன்று. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, படிக்கவும் முடிய மாட்டேங்குது, வாயிலே நுழையாத பேர்ல வச்சிருக்காங்க. அடுத்து பாருங்களேன். இதுக்கு நான் பொருள் படிக்கிறேன், புரிஞ்சவங்க ஓகே. நல்லறம் செய்ய நினைத்தால் அதை முழுமையாகவும் இடையூறு இல்லாமல் நிறைவேற்ற வேண்டும். தொடங்கி நடுவில் நிறுத்துவது, விதைத்து அறுப்பதற்கு முன் கைவிடுவது போன்றது. ஆகவே செய்ய வேண்டாம் என தீர்மானத்தால் அது மேல் செய்ய தொடங்கி நடுவில் கைவிடுவது தவறாகும். நீங்க ஒருத்தனை படிக்க வைக்கிறீங்கன்னு ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப நான் வீடியோ போடுறேன், நான் ரெகுலரா போட்டாதான் நீங்க அவுட் சோர்ஸ் கத்துக்க முடியும். போடாமட்டேன்னா அதை பாதியில் விட்டுட்டு போற மாதிரி தானே. அதைத்தான் என்ன சொல்றாங்க? இடைதவிர்ந்து வீழ்தலின் நற்றான் நட்டற்றான் அதிலே நன்று அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது எடுத்துக்காட்டு பார்த்துருங்க, அப்பதான் புரியும். மாணவன் படிப்பை தொடங்கி பாதியில் கைவிட்டால் எந்த பயனும் இல்லை. படிப்பை முற்றிலும் முடித்தால் தான் அறிவும் வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அறிவும் கிடைக்காது, வேலை வாய்ப்பும் கிடைக்காது படித்தால். அதை தெரிந்துக்க வேண்டும். அது என்னோட கருத்து. 41. இடையன் எரிந்த மரம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஒருவன் தன்னிடத்தில் இல்லாததை தவறாக பொய்யாக சொன்னினால் அவரது புகழும் நம்பிக்கையும் மெதுவாக குறைந்து அழியும். அதே இடையன்னா யாரு? மாடு மேய்க்கும் சிறுவன் சிறிது சிறிதாக கிளையை உடைத்துக் கொண்டு ஒரு மரத்தை முற்றிலும் அழுத்திவிடும் போன்றது. சரி, இது எடுத்துக்காட்டு பாருங்க, அப்பதான் புரியும். தலைவர் நான் எவ்வளவு வேலையை செய்து தருவேன் தலைவர் நான் இவ்வளவு வேலையை செய்து தருவேன் என்று சொல்லி செய்யாமல் விட்டால் மக்கள் அவனை மதிக்க மாட்டார்கள். எப்படின்னா மதிக்க மாட்டாங்க. ஆமா, நான் நீட் எக்ஸாம் நான் உனக்கு கேன்சல் பண்ணுன்னு சொன்னாங்க தெரியுமா? பண்ணல. அது அவங்கள யார்? இடையே இருந்த மரம். ஓகேவா? இப்பதான் புரியும்.
இப்போ தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க, மறக்கவே மாட்டேங்க இந்த விஷயத்த. 42வது இறந்தூர்க்கு இறந்தூர்க்கு பன்மையோ தீது. இறந்தூர்க்கு பன்மையோ தீது அப்படின்னா யாரிடமும் உதவி கேட்டு யாரிடம் கேட்டு உதவி பெறும்போது பலரும் ஒன்றாக சொல்லக்கூடாது. அப்படி சென்றால் அனைவருக்கும் சாரிப்பா, தப்பா படிச்சிட்டேன். யாரோட உதவி கேட்க பெறும்போது பலரும் ஒன்றாக செல்லக்கூடாது. அப்படி சென்றால் அனைவருக்கும் கொடுக்க முடியாது போகும். கொடுக்க நினைப்பவருக்கும் தன் பொருளை மறைத்து விடுவார். உனக்குன்னா தான் தரேன்டா, எப்படின்னா மத்தவங்க அத்தனை தர முடியும்? உனக்குன்னு ஒத்துட்டு எப்படின்னா, இதுக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்குப்பா, சொல்றேன் கேட்டுக்கோங்க. பகவதி படத்துல டீ குடிப்பாங்களே, 2 டீ கேட்ட அவ்வளவு பொண்ணு. ஒரு கிராமமே உட்காந்து சாப்பிட்டு இருக்கு. அதுதான் இந்த பழமொழி. எது? இறந்தூர்க்கு பன்மையோ தீது, அதுதான் இந்த பழமொழி. ஓகேவா? சரி. 43வது இருதலையும் காக்களித்தார் அப்படின்னா இல்லற வாழ்க்கையோ துறவற வாழ்க்கையோ எதையாவது உறுதியாக மேற்கொண்டு வாழாமல் நடுவே திணறி எதிலையும் முன்னேறாதவர் வாழ்க்கையை பயனின்றி கழித்தவராகி விடுவார். ஒன்னா சொல்லுவாங்கல்ல, சீமான் சொல்லியிருக்காரு மாதிரி, ஒன்னா ரோட்ல சைட்ல நெல்லு, இல்ல ரைட் சைடு நெல், லெஃப்ட் சைடு நெல், சென்டர்ல இருக்காது லா எடுத்துட்டு சொன்னார்ல, அந்த மாதிரி தான். ஒன்னா கல்யாணம் பண்ணி வேலைக்கு சந்தோஷமா இருக்க, துறை வாழ்க்கை போ. ரெண்டையுமே இதையும் பண்ணாம நடுவில் திறன் நின்னா உன் வாழ்க்கை வந்து பயனற்று தான் போய்விடும் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுச்சா? இப்போ இது வந்து முக்கியமானது, நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. 44வது இருதலை கொள்ளி. இது நீங்க படிச்சோன்னே ஞாபகம் வரணும். இருதலை கொள்ளி அப்படின்னா, நம்ம கேங்ல ஒருத்தர் இருப்பான், உங்கள்கிட்டயும் நல்லவனாட்ட பேசுவான், நம்மகிட்டயும் அவன்கிட்டயும் நல்லா பேசுவான், உன்னை பத்தி அவன்கிட்ட போட்டு விடுறது, இவன்கிட்ட பத்தி அவனை போட்டு விடுறதுன்னு இருப்பான்ல, அவங்களாம் யாரு தெரியுமா? இருதலை கொள்ளி. நீ இருக்கும்போது அவனை பத்தி தப்பா பேசுறது, அவன் இருக்கும்போது உன்னை பத்தி தப்பா பேசுறது, அதுதான் இந்த இருதலை கொள்ளிங்கிற பழமொழி. இதை படிச்சாவே ஞாபகம் வரணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, 45வது இருளின் இருந்தும் வெளி அப்படின்னா மிகுந்த பயந்த மனம் கொண்டவர்கள் எவ்வளவு பாதுகாப்பு இடத்தில் இருந்தாலும் அச்சத்தால் தங்களை தாங்களே வெளிப்படுத்திக் கொள்வர். அச்சமுடையவர்களுக்கு பாதுகாப்பே இல்லை. இது அது ஒரு பழமொழி சொல்லலாம். அதே மாதிரிதான். எப்படின்னா, இப்ப நீங்க தப்பு செஞ்சுட்டீங்க, எப்படின்னா தப்பு செஞ்சாச்சு, ஆனா அதை வந்து நீங்க பயப்படாம இருக்கணும். பயந்தீங்கன்னா நீங்க தான் தப்பு செஞ்சீங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதுதான் இந்த இருளின் இருந்தும் வெளி அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ 46வது பாருங்க, இல்லுள் வில்லேற்றி இடைக்களத்து எய்துவிடல். இல்லுள் வில்லேற்றி இடைக்களத்து எய்துவிடல் அப்படின்னா பகைவரின் முன்னிலையில் தன் வீரத்தை காட்ட துணியாமல் வீட்டுக்குள் இருந்தபடியே பானை சட்டி போன்ற உயிரற்ற பொருட்களுக்கு உரிவைத்து அம்பு எய்வது போல அறிவற்ற கூட்டத்தில் தம்மை புகழ்ந்து பேசிக்கொள்வது பயனற்ற பெருமையாகும். உனக்கு திறமை இருந்தா எங்கிட்ட வந்து பேசு, நோஞ்சானம் போட்டு அடிச்சிட்டு இருக்க, அப்போ உன் வீர எவ்வளவுதான் சொல்றாங்களா, அதுதான் இந்த இல்லுள் வில்லேறி இடைக்களத்து எய்து விடல் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, எத்தனாவது? 47வது இல்லை உயிருடையார் எய்தா வினை. இல்லை உயிருடையார் என்னது? எய்தா வினை அப்படின்னா உயிருடன் இருப்பவர்களால் முயற்சி செய்தால் அடைய முடியாத காரியம் எதுவும் இல்லை. உயிர் காத்திருப்பதே மிகப்பெரிய பலம், முயற்சியால் வெற்றியை அடையலாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு இன்னும் பழமொழி பொருள் தானே. எடுத்துக்காட்டு பாருங்க, டக்குன்னு புரியும். தேர்வில் தோல்வி அடைந்தாலும் உயிரோடு முயற்சி தொடர்ந்து செய்தால் அடுத்த முறை வெற்றி பெறலாம். இது இல்லை பெறலாம். இது இல்லை உயிருடையார் எய்தா வினை அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் அடுத்த எக்ஸாம்பிள் இருக்கணும், அதை விட்டு உயிர் ஓடுறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? அதைத்தான் இந்த பழமொழியில சொல்லிட்டு போறாங்க. 48வது பாருங்களேன். 48வது இல்லையே அட்டாரை ஒட்டாக்களம். ஒட்டாக்களம் அப்படின்னா ஒருவரிடம் ஒரு வேலையை கொடுத்தால் அவர் அன்போடும் உண்மையோடும் செய்யாமல் அதிலிருந்து தனக்கு மட்டும் பயன் தேடி கொண்டால் அவரிடம் வேலை ஒப்படைக்க கூடாது, உண்மையில்லாதவரிடம் பொறுப்பை வைக்கக்கூடாது என்பதே கருத்து. அதுதான் இல்லையே அட்டாரை ஒட்டாக்களம் அப்படின்னா என்னது? இது புரிஞ்சுருக்கு தானே? நான் சொல்லிடுறேன், ஏன்னா நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஒரு குழு வேலை கொடுத்தால் சில வேலை செய்யாமல் பாராட்டை மட்டும் பெற்றுக்கொள்ள முயல்வர்கள், அதுவே
சரி, ஓகே. இப்போ பார்த்துட்டோமா? சரி, அடுத்து அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம 48வது பார்த்துட்டோமா? இப்போ 49வது பார்க்குறோம். இல்லை பாருங்க, இப்போ என்னதுன்னா, இல்லையே உய்வதற்கு உய்யா இடம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஆபத்து வந்தாலும் சரி, உங்கள் உயிருக்கு பாதுகாப்பான வழி எங்காவது இருக்கும். அதை தேடி நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்காம இருந்தீங்கன்னா, அந்த அதிர்ஷ்ட முயற்சி நன்மை இருந்தால் தப்பிக்க முடியாத இடம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் கருத்து. இப்போ எப்படின்னா, இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்களேன். கடினமான நேரத்தில் கூட படித்த மாணவன் எப்படியோ தப்பித்து தேர்ச்சி பெறுவான். இல்லை, தேர்ச்சி பெற்றுவான் இல்லையா? அப்படிதான் இது இல்லையே உயிருக்கு உய்யா இடம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மாட்டான். எனக்கு இது இருந்தா பாஸ் ஆயிருப்பனே அப்படின்னு சொல்றவங்க வேஸ்ட்டு அப்படின்னு சொல்றாங்க. நீ எப்படி இருந்தாலும் தேர்ச்சி ஆகணும் அப்படிங்கிறவங்க தான் இந்த இல்லையே உய்வதற்கு உய்யா இடம் அப்படிங்கிறாங்க. 50வது பாருங்க. இல்லையே ஒன்றுக்குதவாத ஒன்று அப்படின்னா, இந்த உலகில் எந்த பொருளும் வந்து முற்றிலுமே பயனுள்ளதாக இருக்காது. சிறிய பொருள் கூட நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போலதான் ஆபத்து நேரத்துல ஒருத்தர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சின்ன ஹெல்ப் தான், நமக்கு பெரிய இதுல ஹெல்ப் பண்ணிருக்கும்ல. அதுதான் இல்லையே ஒன்றுக்கு உதவாத ஒன்றுங்கிற பழமொழி. ஓகேவா? அப்படிங்கிறது பழமொழி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இது ஒரு 41 நிமிஷம் வந்துடுச்சு. 50 தான் வந்துச்சு. இன்னும் வந்து நிறைய இருக்கு. அதை வந்து நம்ம ஒரே வீடியோல சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வீடியோல போடலாம்னு நினைச்சேன், அது வந்து முடியாது போல இருக்கு. சரி, நம்ம அடுத்த வர பழமொழி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துட்டே இருக்கலாம். இதுக்கு மேல வந்து கரெக்டாக பண்ணலாம். ஏன்னா நிறைய பழமொழி இருக்கு. நான் வந்து ஒரே வீடியோல கூட நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து வீடியோ நிறைய இருக்கு. ஸோ ஓகேவா? சரி, நம்ம வந்து இது வந்து பார்ட் 2 வீடியோல நம்ம பார்ப்போம். ஓகேவா? வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.